பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப யம்மியான க்ரீமியான கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரமல் பிரெட் புட்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பிரெட்டாக இருந்துச்சுன்னா 8 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 10 எடுத்துக்கோங்க. பிரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் மூலமாக இதில் நம்ம சேர்த்த சர்க்கரைலாம் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்த்த பால், சர்க்கரை, முட்டை எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச பிரெட் பவுடரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லா பிரெட் பவுடரையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுட்டு இதுக்கு தேவையான கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் சிரப் பண்ணுறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேணாம், கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ உடனே நீங்கள் இதை ஸ்பூன் போட்டு கலந்து விடாதீங்க. இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இந்த கேரமல் சிரப் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா சர்க்கரை டக்குன்னு கருகிரும். அப்புறம் நீங்கள் பண்ணுற பிரெட் புட்டிங் ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டில் தீஞ்ச ஸ்மெல்லோடு இருக்கும். இப்போ கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடியான உடனே நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உடனே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறி செட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிரெட் மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இது நீங்கள் ஆறுறதுக்கு முன்னாலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த பிரெட் மிக்சரோட கேரமல் சிரப் ஒன்றா கலந்துரும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு பாத்திரத்தை சுற்றி நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஏதாச்சும் குச்சி வச்சுட்டு சின்ன சின்ன ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். அதனால் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அது உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்ட் போட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு அதில் கேஸ்கட் போட்டுக்கோங்க. ஆனால் விசில் போடாதீங்க. இப்போ நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிருச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன். செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வேகலை அப்படின்னா திரும்பவும் பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஓரங்களை லைட்டாக கத்தி வச்சு பிரித்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு அப்படியே இந்த பாத்திரத்தை திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளோட கேரமல் பிரெட் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேரமல் பிரெட் புட்டிங்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.